கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்கிற அன்பின் வாழ்த்துதலோடு ஒவ்வொரு வாரமும் திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் நல்மெய்ப்பன் தொடர் வேத பாட வகுப்பின் வாயிலாக வேதத்தில் உள்ள வெளியேறப்பட்ட சத்தியங்களை நாம் தியானித்து வருகிறோம். இந்த வாரமும் ஒரு புதிய பாடத்துக்குள்ளாக நாம் கடந்து வருகிறோம். பாடத்துக்குள்ளாக கடந்து செல்வதற்கு முன்பதாக நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். மகா உன்னதங்களில் வாசமாய் இருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமக்கே எல்லா துதி ஸ்தோத்திரங்களையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஏறெடுக்கிறோம். தந்தையே, கடந்த காலங்கள் முழுவதும் நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணின் மணி போல் காத்து எங்களுடைய வாழ்நாளில் ஒரு நாளை எங்கள் அனைவருக்கும் சேர்த்து கொடுத்து, இதோ விசுவாச பிள்ளைகளாக இந்த நாளிலே நாங்கள் யாவரும் ஒன்று கூடும்படியாக தேவரீர் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். தந்தையே, ஒவ்வொரு வாரமும் நாங்கள் உம்முடைய வேதத்தில் உள்ள வெளியேறப்பட்ட சத்தியங்களை எங்களுடைய அன்பு சகோதரன் வாயிலாக தியானிக்கும்படியாக தேவரீர் எங்களுக்கு கிருபை பாராட்டின தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். தந்தையே, கேட்கக்கூடிய பாடங்கள் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாங்கள் பலப்பட தேவரீர் தாமே எங்களுக்கு பரிசுத்தாவின் வழிநடத்தலை அதிகமாய் தந்தள்ள வேண்டுமா நம்மிடத்தில் மன்றாடுகிறோம். இதோ இந்த நாளிலும் உம்முடைய வேத வசனத்தை கேட்பதற்காக கூடியிருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளுக்காக இந்த நேரத்தில் வருகிறோம். அவருடைய சிந்தனைகள் யாவற்றையும் ஒருமுகப்படுத்தி உம்முடைய சத்தியத்திலே அவர்கள் நிலைத்திருக்க தேவரீர் தாமே கிருபை பாராட்டும். எல்லா துதிக்கான மகிமை யாவும் ஒருவருக்கே ஏற்கிறோம். தந்தையே, இந்த கூடுகையினுடைய ஆரம்பம் முதல் முடியும் மட்டும் உம்முடைய தெய்வீக பிரசனம் எங்களை தாங்கி வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் அன்பின் இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த மன்றாட்டுக்களை நாங்கள் பணிவோடு இருக்கிறோம். எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தொடர் வேத பாடத்தினுடைய அடுத்த பாடத்துக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். நம்முடைய அன்பு சகோதரர் பிரான்சிஸ் பால் அவர்கள் இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தைகளை நம்முடைய பகிர்ந்து கொள்வார்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த வாரங்களில் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பிரசன்ன காலத்தை குறித்து ஒரு 4-5 பாதங்கள் பார்த்தோம் இல்லையா? அதில் 1874 ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பிரசன்னமான வருஷம். அந்த வருஷத்திலிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அநேக விதமான பராக்கிரமங்கள் அவர் செய்துட்டு வரார். அது வரக்கூடிய நாட்களில் ஒவ்வொரு தீர்க்க தரிசனங்களாக நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இன்றைய தினத்தில் நம்ம பார்க்க போகிற பாடம் பைபிள் குரோனாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய வேதாகம காலக்கணக்கு என்கிற ஒரு தலைப்பில் இன்றைய தினத்தில் நம்ம சிந்திக்க போகிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதாவது நாம் எந்த காலப்பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோங்கிறது நமக்கு நல்லா தெரியணும். உதாரணத்துக்கு இப்போ முழு பரீட்சை வருதுன்னு வைங்க. முழு பரீட்சை டைமில் நம்ம எப்படி இருப்போம்? ஒரு மாணவனாக இருக்கிற ஒரு பட்சத்தில் அரை பரீட்சைங்கிற போது கொஞ்சம் ஸ்லாக்னஸாக இருப்போம். ஆனால் முழு பரீட்சைங்கிற போது முழு கவனமும் இருக்கும் இல்லையா? ஏன்னா பாஸ் பண்ணிடும் அந்த ஒரு காலப்பகுதி. அந்த மாதிரி நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் ஒரு முழு பரீட்சைக்குரிய காலம். நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்படின்னா இந்த காலத்தில் நம்ம என்ன செய்ய வேணுங்கிறது நிறைய சப்ஜெக்டில் பார்த்தா கூட நாம் எந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத எப்படி எந்த கோணத்தில் பார்க்கலாம் அப்படின்னா, ஆதாமை தேவன் படைத்து அதுக்கப்புறம் ஆதாமுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறார் இல்லையா? அந்த காலப்பகுதியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் சரித்திரம், மனித சரித்திரம் எவ்வளவு வருஷங்கள் ஆயிருக்கு அப்படிங்கிறத வேத வசனங்களை கொண்டு இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஆராய்ந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இது நமக்கு தேவையான்னு கேட்கும்போது, நம்முடைய பிதாவாகிய தேவன் முக்காலமும் அறிந்தவர் இல்லையா? எல்லா காலத்திலும் என்ன நடக்க போகுதுங்கிறதை நிர்ணயிக்கிறவர். அப்போது தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு கூட அவர் பின்னாடி நடக்க போகிற காரியங்களை தீர்க்க தரிசனங்களாக மறைக்காமல் சொல்லியிருக்கார நிறைய விஷயங்களை. நம்ம அதான் இந்த 3ஆம் உலக யுத்தமெல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா? எந்தெந்த நாடுகளுக்கு இடையில் வரும் அப்படிங்கிறதெல்லாம் படிச்சிருக்கோம். அதே சமயத்தில் பிதாவாகிய தேவன் அவருடைய திட்டத்துக்கு அவர் கடவுள். அவர் ஒவ்வொரு திட்டத்தை இந்த பூமியில் செயல்படுத்தும் போதும் அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு காலத்தை நிர்ணயிக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கலாம். ஒரு டைம்
அந்த காலத்துக்குள்ளே அந்த திட்டம் என்ன ஆயிரும்? நிறைவேறிடும். சரியா? ஏன்னா தேவன் ஒழுங்குக்கும் கடவுளாக இருக்கிறார், காலங்களுக்கும் கடவுளாக இருக்கார். அதனால் இப்போ நம்ம கடைசி காலம்னு சொல்கிறோமே, ஆக்சுவலாக நம்ம கடைசி காலத்தில் தான் இருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் பல்வேறு கோணத்தில் பார்க்கலாம். இப்போ நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, அந்த ஒரு மனுஷ சரித்திரம் தோன்றின காலக்கணக்கை மையமாக கொண்ட ஒரு தீர்க்க தரிசனத்தை இப்போ பார்க்கலாம். இதற்கு ஆதாரமாக யோபு 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சர்வ வல்லவருக்கு காலங்கள் மறைக்கப்படாதிருக்க அவரை அறிந்தவர்கள் அவர் நியமித்த நாட்களை அறியாதிருக்கிறதென்ன. பாருங்க, சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு எல்லா காலமும் தெரியுமா. ஆனால் அதே சமயத்தில் அவரை அறிந்தவர்கள் யாருங்க? நம்ம தான் இல்லையா? அவரை அறிந்தவர்கள் இந்த பூமியில் தேவனுடைய திட்டத்திற்காக அவர் நிறைய காலங்களை நியமித்திருக்கார். அந்த நியமித்திருக்கிற நாட்களை அறியாமல் இருக்கிறது என்ன அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் சொல்லிட்டார். இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதான் பாக்கி. ஸோ இதை நம்ம ஒரு சப்ஜெக்டாக பார்க்குறதுக்கு முன்னாலே நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வரும்போது கூட கவனிச்சு பாருங்கள். 2000 வருஷம் ஆயிடுச்சுன்னு படிக்கிறோம். கிபி 2000 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி எத்தனை ஆயிரம் வருஷங்கிறது ரேண்டமாக சில பேர் சொல்லுவாங்க, 4000 வருஷம்னு சொல்லுவாங்க. அது எப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரியா? அப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே இந்த பூமியில் தேவர் நிர்ணயித்த காலத்தில் தான் பிறந்தாராம். அப்போ அதுக்கு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க பாருங்கள். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பாருங்கள், காலம் நிறைவேறின போது, அந்த வசனம் எப்படி இருக்கு பாருங்கள். காலம் நிறைவேறின போது சிறியனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். பிறக்கிறதுக்கு ஒரு டைம் தேவன் ஃபிக்ஸ் பண்ணார். அதுக்கப்புறம் அவருடைய மரணத்துக்கு தேவன் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணார். பட் அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணியிருக்காங்க பாருங்க. யோவான் 7:30 வாசிக்கலாம். அப்பொழுது அவரை பிடிக்க வகை தேடினார்கள், ஆனாலும் அவருடைய வேலை இன்னும் வராதபடியினால் ஒருவனும் அவர் மேல் கை போடவில்லை. பார்த்தீங்களா? அவர் இடையிலேயே பிடிக்கிறதுக்கெல்லாம் வகை தேடி இருக்காங்க. ஆனால் பாருங்க, தேவன் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணுறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்போ மரிக்க வேணும், அந்த டைம் வர்ற வரைக்கும் அவர் மேலே யாருமே கை போடல. ஆனால் அதே சமயத்தில் ரோமர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிக்கலாம் பாருங்கள். அன்றியும் நாம் பலனற்றவர்களாக இருக்கும் போதே குறித்த காலத்திலே கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். அப்போ அவர் மரித்தது கூட ஒரு குறிப்பிட்ட காலம். அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இந்த பூமியில் மனுஷன் தோன்றி மனுஷ சரித்திரம் வளர்ந்து அதுக்கப்புறம் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த மனிதனுக்காக, மனித குலத்திற்காக தன்னுடைய ஜீவனை விடுவதற்கு வரக்கூடிய காலப்பகுதியிலிருந்து அவருடைய 2ஆம் வருகையினுடைய காலப்பகுதி வரைக்கும் தேவன் அவருடைய திட்டத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்களை மையமாக வச்சு நிறைய காலங்களை பிரித்தார். அது அவருடைய வேதத்திலையும் சொல்லியிருக்கார். அந்த விஷயங்களை நூல் பிடிச்ச மாதிரி இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், அப்படியே கொஞ்சம் கவனிக்கலாம். கவனித்தோம்னா நம்ம இப்போ நம்ம எந்த காலத்தில் இருக்கிறோங்கிற ஒரு நிலைமைக்குள்ளே போயிடலாம். அதுக்கப்புறம் சிந்திக்கலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஓகே. ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இப்போது ஆதாமிலிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய 1ஆம் வருகை பிறப்பு வரைக்கும் நிறையா சம்பவங்கள் நடந்திருக்கு. அந்த சம்பவங்களில் நிறையா ஜனங்கள் சம்பந்தப்பட்டிருக்காங்க. அவர்கள் பிறப்பு இறப்பு முதல் கொண்டு பைபிளில் ரெக்கார்டு இருக்குது. அப்போ அதை மையமாக வச்சு ஒரு கன்சால்டேஷன் ரிப்போர்ட் ஒரு தடவை பார்த்துடலாம் இல்லையா? மொத்தமாக ஒரு தடவை எந்தெந்த காலம்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தனித்தனியாக அந்த காலத்தை பிரித்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கவனிக்கலாம். இப்போ முதல்ல ஆதாம் முதல் ஜலப்பிரளயம் வரைக்கும் கவனிங்க. இதெல்லாம் பைபிள் இருக்கிற காலக்கணக்கு தான், அப்புறமா அது டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆதாம் முதல் ஜலப்பிரளயம் வரைக்கும் 1656 வருஷம். இது பைபிள் இருக்கிற தெளிவான காலக்கணக்கு. இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், ஆதாம் முதல் அப்படின்னா ஆதாமுடைய பிறப்பில் இருந்தா அப்படின்னு ஒரு கேள்வி. ஆதாம் தான் பிறக்கவே இல்லையே, அது எப்படி இப்போ ஆதாமுடைய வயது எப்படி நிர்ணயிக்கிறது என்று சொல்லி கவனிக்கும்போது, ஆதாமுடைய வயது எப்போ தெரியல நிர்ணயிக்கப்படுது? ஆதாம் படைச்சதுலேருந்து அல்ல. ஆதாமை படைச்சு கீழ்ப்படிந்து கொண்டிருக்கிற போது அவருக்கு ஜீவன் சதா காலமும் நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. ஆனால் என்னைக்கு கீழ்ப்படியாமல் போனாரோ அன்னையிலிருந்து அவருடைய வயது கணக்கிடப்படுது. ஆனால் ஆயுசு நாட்கள் குறைஞ்சிட்டே வருது இல்லையா?
அப்போ அதிலிருந்து தான் அவருடைய வயது, கீழ்ப்படியாமல் போனதிலிருந்து அவருடைய வயது கணக்கிடப்படும். நல்லா புரிஞ்சுக்கலாம். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஆதாம் கீழ்ப்படியாமல் போனதிலிருந்து அப்படி எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? ஜலப்பிரளயம் வரைக்கும் 1656 வருஷம். அதுக்கப்புறம் ஜலப்பிரளயத்திலிருந்து தேவன் 2ஆம் உலகத்தில் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு ஆபிரகாமை செலக்ட் பண்ணுறார் இல்லையா? அப்போ ஆபிரகாமோட தேவன் உடன்படிக்கை பண்ணுற வரைக்கும் 427 வருஷம். சரியா? ஆபிரகாமோட தேவன் உடன்படிக்கை பண்ணுற வரைக்கும் 477 வருஷம். அதுக்கப்புறம் தேவன் ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணதிலிருந்து பாருங்கள், இஸ்ரேல் ஜனங்களுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்குற வரைக்கும் 430 வருஷம். அதுக்கப்புறம் கவனிக்கலாமா? நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதிலிருந்து கானான் தேசத்தை பங்கிடுற வரைக்கும் அவங்களுக்கு 46 வருஷம். அதை பிரித்து பின்னாடி பார்க்கலாம். அதுக்கப்புறம் கானான் தேசத்தில் நியாயாதிபதிகளின் காலம் 450 வருஷம். ராஜாக்கள் வேணும்னு கேட்குறாங்க. ராஜாக்குடைய காலம் 513 வருஷம். ராஜாக்குடைய காலம் முடிஞ்சு பாபிலோன் ராஜா நேபுகாத் நேச்சார் இஸ்ரேல் மேலே படையெடுத்து வந்து பாபிலோனுக்கு சிறை பிடிச்சிட்டு போயிடுறான் இஸ்ரேல் ஜனங்களை. 70 வருஷம் பாபிலோனில் சிறை இருக்கிறாங்க. அந்த 70 வருஷம் முடியும் போது கோரேஸ் ராஜா சார்ஜ் எடுக்கிறார் பாபிலோன். கிமு 536 வருஷத்தில் கோரேஸ் ராஜா சார்ஜ் எடுக்கிறார். சார்ஜ் எடுத்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு மறுபடியும் திரும்ப ஆலயத்துக்கு போய் கட்டுறதுக்கு பர்மிஷன் கொடுக்குறார். புரியுதுங்களா? அந்த 536 வருஷங்கிறது என்னென்னா கிமு 536 வருஷம். புரியுதுங்களா? அப்போது 536 வருஷம் கழித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்துட்டார். அப்படின்னா ஆதாமிலிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு வரைக்கும் இப்போ நம்ம பார்த்துருக்கிற காலக்கணக்கு 4128 வருஷங்கள். சரிங்களா? இப்போ நம்ம இப்போ என்ன பண்ணிக்கிறோம், மொத்தமாக பார்த்துருக்கோம். இதை ஒவ்வொன்றா இப்போ பார்க்க போகிறோம். எப்படி பாருங்கள், அதில் முதல் பார்ட் என்ன கவனிக்கலாம். இப்போது இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, இப்போ ஒரு சகோதரர் இருக்கார், அவருக்கு 50 வயசு ஆகுதுன்னு வச்சுங்க. சரியா? அவருக்கு 60 வயசு ஆகும்போது ஒரு பையன் பிறக்கிறான். அப்போது அந்த பையனுக்கு எத்தனை வயசு? 1 வயசு. இவருக்கு 60 வயசு. நல்லா புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த பையனுக்கு 40 வயசு ஆகும்போது ஒரு பையன் பிறக்கிறான். புரியுதா? அப்போது இவருக்கு என்ன வயசு? 60 × 40 100 வயசு ஆகிடும். புரியுதுங்களா? அப்படியே ஒவ்வொருவருடைய பிறப்பிலிருந்தும் அவங்களுடைய அந்த ஜீனியாலஜி அப்படியே அழகாக கணக்கு போட்டு வரலாம். அந்த மாதிரி தான் பாருங்கள் எப்படி இந்த பைபிள் கால்குலேஷன் வருது பாருங்கள். ஆதாம் 130 வயதான போது அவருக்கு சேத்துன்னு ஒரு பையன் பிறக்கிறான். கவனிக்கிறீங்களா? அப்போ 130 வயதானது போதுங்கிறது எப்படி புரிஞ்சுக்கணும்? ஆதாம் பிறந்த அல்ல. ஏன்னா ஆதாம் பிறக்கவே இல்லை. ஆதாமுடைய ஆயுசு நாட்கள் எப்போ கணக்கிடப்படுதுன்னா அவர் கீழ்ப்படியாமல் போகும்போது அவருடைய ஆயுசு நாட்கள் குறைஞ்சிட்டே வருது இல்லையா? அப்போது ஆதாம் கீழ்ப்படியாமல் போனதுலேருந்து 130 வயசு ஆகும்போது சேத்துன்னு ஒருத்தர் பிறக்கிறார். சரியா? அடுத்தது சேத்து ஏனோசை பெற்ற போது அவருக்கு 105 வயசு ஆகுது. புரியுதா? அப்போது ஆதாமுக்கு என்ன வயசு இருக்கும்? அப்போ 130ஐயும் 105ஐயும் கூட்டிட்டா போதும், 235 வயசு. ஏனோஸ் பிறக்கும்போது ஆதாமுக்கு பார்த்தீங்கன்னா 235 வயசு. இப்படி தான் கால்குலேஷன். இப்போ நீங்கள் யூடியூப்பில் கேட்குறதுனால நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்படியே ஒவ்வொன்றும் நிறுத்தி அந்த சொல்லப்பட்ட வசனங்கள் கரெக்டாக இருக்கானே ஒரு தடவை செக் பண்ணிக்கங்க. சரியா? அடுத்தது பார்த்துங்க, ஏனோஸ் கேனானை பெற்ற போது 90 வயசு. கேனான் மகளாயலை பெற்றபோது அவருக்கு 70 வயசு. மகளாயல் யாரேத்தை பெற்றபோது 65 வயசு. யாரேத் ஏனோக்கை பெற்றபோது எவ்வளவு? 162 வயசு. இப்போ நீங்கள் கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா ஒரு வசனம் வேணால் கிராஸ் செக் பண்ணுங்கள். பாருங்கள், யாரேத் ஏனோக்கை பெற்றபோது என்ன வயசு? 162. அது எங்கே இருக்குது? ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அது கொஞ்சம் நம்ம வாசித்து பார்க்கலாம். பாருங்கள், யாரேத் ஏனோக்கை பெற்றபோது என்ன வயசு? 162 வயசு. இது கொஞ்சம் கிராஸ் செக் பண்ணி பார்க்கலாம். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் பாருங்கள். யாரேத் 162 வயதான போது ஏனோக்கை பெற்றான் அப்படின்னு இருக்கும். சரியா? அடுத்தது ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற போது எத்தனை வயசு? 65 வயசு. அடுத்தது மெத்துசலா லாமேக்கை பெற்ற போது எவ்வளவு? 187 வயசு. வேணா ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். ஆதியாகமம் 5:25. மெத்துசுலா
187 வயதான பொழுது லாமேக்கை பெற்றார். பார்த்தீங்களா, மெத்துசலா 187 வயதாகும்போது லாமேக்கை பெற்றான். அடுத்தது லாமேக்கு நோவாவை பெற்றபோது 182 வயசு. இப்போ கவனிக்கிறீங்களா, இப்போ ஜலப்பிரளயம் பூமியில் உண்டாகும் போது நோவாவுக்கு எத்தனை வயசுனா 600 வயசு. கவனிக்கிறீங்களா, இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. ஜலப்பிரளயத்துக்கு பிறகும் நோவா இருந்திருக்கார், நல்லா புரிஞ்சுக்கலாம். ஜலப்பிரளயம் உண்டாகும் போது நோவாவுக்கு 600 வயசு. இப்போ ஆதாமிலிருந்து ஜலப்பிரளயம் வரைக்கும் இங்கே நூல் பிடிச்ச மாதிரி அந்த வசனங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் போதும். பாருங்கள் எத்தனை வருஷம் ஆயிருக்குன்னா 1656 வருஷங்கள். சரிங்களா, ரொம்ப மெதுவாக போகிறேன், தயவுசெய்து நீங்களும் மெதுவாகவே வாங்க பின்னாடி. இப்போ பார்த்தீங்கன்னா முதல் உலகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆதாமிலிருந்து ஜலப்பிரளயம் வரைக்கும் 1656 வருஷங்கள். நல்லா மறுபடியும் சொல்கிறேன், ஆதாமிலிருந்து ஜலப்பிரளயம் வரைக்கும் 1656 வருஷங்கள். சரியா, ஓகே. இப்போ ஜலப்பிரளயம் வரைக்கும் நமக்கு ஒரு கால்குலேஷன் வந்துருச்சு இல்லையா. அடுத்தது ஜலப்பிரளயத்திலிருந்து ஆரம்பிக்குது ரெண்டாவது கால்குலேஷன். ஜலப்பிரளயத்திலிருந்து ஆரம்பித்து ஆபிரகாமுடைய அப்பா இறந்து போகிற போது தேவன் ஆபிரகாமோட உடன்படிக்கை செய்கிறார். அது வரைக்கும் எத்தனை வருஷம் சொல்லப்பட்டிருக்குன்னா 427 வருஷம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த 427 வருஷம் எப்படி ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள், கவனிக்கலாம். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கலாம். சேமுடைய வம்ச வரலாறு. ஜலப்பிரளயம் உண்டாய் 2 வருஷத்திற்கு பின்பு சேம் 100 வயதான போது. என்ன கிளியரா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஜலப்பிரளயம் உண்டாகி 2 வருஷத்துக்கு பின்னால சேமுக்கு 100 வயசு ஆகுதா. கவனிங்க, அப்படின்னா ஜலப்பிரளயத்தின் போது சேமுக்கு என்ன வயசு இருக்கும்? 98. ஞாபகம் இருக்கா? 98 வயசு ஆகுது. இப்போ ஜலப்பிரளயம் முடிஞ்சு சேமுக்கு பார்த்தீங்கன்னா 100 வயசு ஆகுது. அப்படி 100 வயசு ஆகும்போது அற்பகசாத்தை பெற்றான். இப்போ நம்ம ஆதாமிலிருந்து எது வரைக்கும் கணக்கு போட்டோம்? ஜலப்பிரளயம் வரைக்கும். இப்போ நம்ம அடுத்தது ஜலப்பிரளயத்துக்கு பின்னால் கணக்கு தான் நமக்கு தேவை. அதுக்கு பின்னாடி நோவா இருந்திருக்கார், அது கூட நமக்கு தேவையில்லை. ஜலப்பிரளயத்துக்கு பின்னான கணக்கு. அப்போ ஜலப்பிரளயத்துக்கு பின்னால் சேம் காம் யாப்பேத்து இந்த 3 பேர்த்தினுடைய சரித்திரம் தான் இருக்குது. அதில் தேவனுடைய திட்டம் சேமிலிருந்து ஆரம்பிக்குதுன்னு நம்ம ஏற்கனவே 2ஆம் உலக சப்ஜெக்டில் படிச்சுக்கிறோம். அதில் தானே ஆபிரகாம்லாம் வர்றாங்க பின்னாடி இல்லையா. அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ பின்னாடி கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா சேம்னுடைய வம்ச வரலாறு. அப்போது சேமனுடைய வம்ச வரலாறு எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணலன்னா 98 வயசுலேயே அவருக்கு அந்த ஒரு ஜலப்பிரளயம் வந்துருச்சு. அப்போது ஏற்கனவே ஜலப்பிரளயம் காலக்கணக்கில் வந்தாச்சு இல்லையா. அப்போது ஜலப்பிரளயத்துக்கு பின்னால் சேமுக்கு 100 வயசு. இப்போ நம்ம ஜலப்பிரளயம் வரைக்கும் கணக்கு போட்டோம். அப்போ ஜலப்பிரளயத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா 2 வருஷம். நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்போ ஜலப்பிரளயத்துக்கு பின்னாடி 2 வருஷம் ஆகும்போது சேமுக்கு அற்பகசாத் பிறக்கிறார். அடுத்தது அற்பகசாத் சாலாவை பெற்றும்போது 35 வயசு. சாலா ஏப்பேரை பெறும்போது 30 வயசு. ஏப்பேர் பேலேகை பெறும்போது 34 வயசு. பேலேகு ரெகுவை பெறும்போது 30 வயசு. ரெகு செருகுவை பெருகும்போது 32 வயசு. செருகு நாகோரை பெறும்போது 30 வயசு. அது வேணால் ஒரு செக் பண்ணி பார்க்கலாம். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். செருகு 30 வயதான போது நாகோரை பெற்றார். இது உங்களுக்காக ஒரு செக் பண்ணுறதுக்காக தான் ஒரு சில வசனங்கள் படிக்க சொல்கிறேன், கவனிக்கிறீங்களா? ஓகே. நாகோர் தேராகை பெற்ற போது 29 வயசு. தேராகவருடைய ஆயுசு நாட்கள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 205. சரியா? அப்போ தேராகு யார்? ஆபிரகாமுடைய அப்பா. அவர் சாகர வரைக்கும் இப்போ எத்தனை வருஷம் ஆயிடுச்சுன்னா 427 வருஷங்கள் ஆயிடுச்சு. சரியா? இப்போது கவனிக்கலாம். இந்த 2ஆம் உலகத்தில் ஜலப்பிரளயத்திலிருந்து ஆபிரகாமுடைய அப்பா இறக்கிற வரைக்கும், அல்லது ஆபிரகாமுடைய அப்பா இறந்து தேவன் ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணுற வரைக்கும் 427 வருஷம் ஆயிருக்கு. இது 2வது காலக்கணக்கு பாருங்க. இப்போ ஆதாம்லேருந்து எது வரைக்கும் வந்துட்டோம்? ஆபிரகாம் வரைக்கும் வந்தாச்சு. ஆபிரகாம் அவங்க அப்பா இறக்கும்போது இப்போ தேவன் ஆபிரகாமை கூப்பிட்றார். கூப்பிட்டு ஒரு 430 வருஷத்தினுடைய ஒரு கால கணக்கை அங்கே சொல்கிறாராம். இது எங்கே கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா கவனிங்க, இந்த பாகம் தான் கொஞ்சம் கடினமாக இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. ஆனால் கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கலாம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிக்கலாம். ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. இந்த வசனம் கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க.
பவுல் எழுதுகிறார் கலாத்தியருக்கு, ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. எங்கே, எப்போ? அது கேள்வி இல்லையா? அப்போ ஆபிரகாம் அவருக்கு மாத்திரமல்ல, அவருடைய சந்ததிக்கு சேர்ந்து வாக்குத்தத்தம் எப்போ தேவன் பண்ணினார்? ஆபிரகாமுடைய அப்பா இறந்து போனதுக்கப்புறம் தேவன் ஆபிரகாமை கூப்பிட்டு, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, உன்னை பெரிய ஜாதியாக்குறேன் சொன்னார் இல்லையா? அந்த இடத்தை பற்றி பேசுகிறார். சரியா? ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டது. சந்ததிகளுக்கென்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு அப்படின்னு சொல்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. கிறிஸ்துவ என்ன தெரியும் இல்லையா? கிறிஸ்துனா கிறிஸ்து மாத்திரமல்ல, 144,000 பேர், அவங்க தான் அங்கே கிறிஸ்து. அந்த சந்ததியில் 2 பேர் வருவாங்கன்னு படிச்சிருக்கோம் இல்லையா? ஒன்று வானத்து நட்சத்திரம், இன்னொன்று கடற்கரை மணல். படிக்கிறோம் இல்லையா? இப்போ வானத்து நட்சத்திரம், கடற்கரை மணல், இந்த மாதிரி பெரிய சந்ததிகள் உனக்கு வெளியில் வரப்போகுதுன்னு சொல்லி ஆபிரகாமுக்கு தேவன் எப்போ கூப்பிட்டு சொன்னார்னா, அவங்க அப்பா இறந்து போன போது இல்லையா? ஸோ இதைய சொல்லிட்டு ஒரு விளக்கம் சொல்கிறதுக்கு பவுல் ட்ரை பண்ணுறாரு பாருங்க. கலாத்தியர் 3:17, அதனால் நான் சொல்லுகிறது என்னவெனில், கவனிங்க, இப்போ நான் என்ன சொல்ல வர்றேன்னா அப்படிங்கிறார். கிறிஸ்துவை முன்னிட்டுனா திருச்சபையின் பிள்ளைகள் தான் அந்த கிறிஸ்துவங்கிற அடையாளம். அவர்களை முன்னிட்டு தேவனால் முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை 430 வருஷங்களுக்கு பின்பு உண்டான நியாயப்பிரமாணமானது தள்ளி வாக்கு தத்தத்தை வியர்த்தமாக்க மாட்டாது அப்படின்னு இருக்கு. பாருங்க, ஒரு வசனத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளோ மெதுவாக படிக்க வேண்டியதாக இருக்கு பாருங்க. நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, இயேசு கிறிஸ்து அவருடைய சந்ததியை முன்னிட்டு தேவன் ஏற்கனவே ஒரு முன்னால் உறுதி பண்ணிட்டாராம். யாருக்கிட்ட? அதான் முந்தின வசனம், ஆபிரகாம் கிட்ட. அப்படி உறுதி பண்ணிட்டாரு, அது அப்படியே தான் இருக்குது. அதான் சொல்கிறார், முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கை 430 வருஷங்களுக்கு பின்னான நியாயப்பிரமாணம். அப்போது ஆபிரகாமுக்கிட்ட தேவன் உறுதி பண்ணி 430 வருஷங்களுக்கு பின்னால் நியாயப்பிரமாணம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏற்கனவே அவர் பண்ண உறுதி உடன்படிக்கை அப்படியே தான் இருக்குது. 430 வருஷங்களுக்கு பின்னாடி வந்த நியாயப்பிரமாணம் அந்த உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை செல்லாததாக ஆக்கிறாது. அந்த உடன்படிக்கை அப்படியே தான் இருக்குது. ஏன் இதை சொல்கிறாருன்னா, ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுடைய சந்ததியில் 2 சந்ததி பிரியுதுன்னு சொல்கிறார். பெரிய சந்ததி ஒன்று வரப்போகுது, வானத்து நட்சத்திரம் மாதிரி. அந்த சந்ததிக்கு பேர் கிறிஸ்து. பவுல் எழுதுவார் இல்லையா 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில், சரீரம் ஒன்று, அவயவங்கள் அநேகம். அவயவங்கள் அநேகம் இருந்தாலும் சரீரம் ஒன்று. இப்படித்தான் இயேசு கிறிஸ்து இருக்காருன்னு சொல்லுவார். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அதுலேயே பார்த்தீங்கன்னா, நீங்களே தனித்தனி அவயவங்களாயும் சரீரமாயும் இருக்கிறீர்கள், பின்னாடி இந்த வசனங்கள் வரும். கொலோசியர் 1:18 சபையாகிய சரீரத்துக்கு கிறிஸ்து என்னவா இருக்கார்? தலையாக இருக்கார். அது என்ன சொல்ல வர்றாருன்னா, ஏற்கனவே வானத்து நட்சத்திரம் மாதிரி இருக்கக்கூடிய தீர்க்க தரிசனம் ஒரு பெரிய சந்ததி ஆபிரகாமிலிருந்து வரப்போறான்னு எழுதிட்டார் இல்லையா? அந்த சந்ததிக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் அப்படியே தான் இருக்குது. அப்படி சொல்லி 430 வருஷங்களுக்கு பின்னால் இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் நியாயப்பிரமாணம் கொடுத்தாருங்கிறதுக்காக, புரியுதுங்களா? 430 வருஷங்களுக்கு பின்னாடி வந்த நியாயப்பிரமாணம் ஏற்கனவே அவங்களுக்கு சொன்ன உடன்படிக்கையை என்ன பண்ணாது? செல்லாததா ஆக்கிறாது. அந்த உடன்படிக்கை அப்படியே தான் இருக்கு. 430 வருஷங்களுக்கு பின்னால் இப்போ பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் என்ன பண்ணார்? நியாயப்பிரமாணம் கொடுத்தார். நியாயப்பிரமாணம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான், அவ்வளோதான். எத்தனை வருஷங்களுக்கு பின்னாடி வந்தாலும் முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கை செல்லாத ஆகாது, அந்த செல்லுபடி ஆகும்னார். இதில் என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஆபிரகாமுக்கு தேவன் உடன்படிக்கை வாக்குத்தத்தம் கொடுக்குறார் இல்லையா? உன் சந்ததி ஆசீர்வதிக்கிறேன், நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போன்னு சொல்லி, அந்த காலப்பகுதியிலிருந்து 430 வருஷம் கழித்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் என்ன கொடுத்தாராம்? நியாயப்பிரமாணம் கொடுத்தார். இதுதான் காலம் நம்ம உணர்ந்துக்கணும். அப்போ இந்த 430 வருஷங்கிறது எங்கே ஆரம்பிக்குதுன்னா, ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணதிலிருந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்குற வரைக்கும். அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த முதல் நியாயப்பிரமாணம் என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். நியாயப்பிரமாணம்னு நம்ம உடனே என்ன வரும்? 10 கட்டளை ஞாபகத்துக்கு வரும்.
ஆனால் நியாயப்பிரமாணங்கிறது ஒன்றும் இல்லை, கட்டளை. அப்போ இஸ்ரேல் ஜனங்களுக்கு இதை செய்யுங்கன்னு சொல்லி அவர் முதல் எங்கே கட்டளை கொடுத்தார் ஞாபகம் இருக்குங்களா? எகிப்திலேயே கொடுத்துட்டார். முதல் கற்பனை உங்களுக்கு நல்லா தெரியும், சொல்லுங்க. அந்த முதற் பேரான குழந்தைகள் காப்பாற்றப்படுவதற்கு பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்க சொன்னார் இல்லையா? பஸ்கா அதுதாங்க முதல் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்த நியாயப்பிரமாணம். நல்லா புரிஞ்சுதா? அப்படின்னா ஆபிரகாமை தேவன் கூட்டத்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு எகிப்தில் முதல் கட்டளை நியாயப்பிரமாணம் கொடுக்குற வரைக்கும் எத்தனை வருஷம் ஆயிருக்குன்னா 430 வருஷங்கள் ஆயிருக்கு. நூல் பிடிச்ச மாதிரி இருக்கும் பாரு, புரியுதா? ஆபிரகாமை தேவன் கூப்பிட்டதிலிருந்து, அல்லது ஆபிரகாமோட தேவன் உடன்படிக்கை பண்ணதிலிருந்து, அல்லது ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணதிலிருந்து 430 வருஷங்கள் கழித்து நியாயப்பிரமாணம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது. புரியுதுங்களா? சரி, இப்போ இதை ஒரு சில வசனங்களை நம்ம பார்க்கணும். இது எந்த டைமில் இப்போ ஆரம்பிக்குது என்று சொல்லும்போது பாருங்கள், ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். தேராகுடைய ஆயுசு நாட்கள் 205 வருஷம். தேராகு ஆரானிலே மரித்தார். பாருங்க, தேராகு மரிக்கிறார். ஆதியாகமம் 11:32. அடுத்த வசனமே அடுத்த அதிகாரம் ஸ்டார்ட் ஆகும். அதாவது அவங்க அப்பா இறந்து போனோடனே தேவன் இப்போ ஆதியாகமத்தில் பாருங்க 12ஆம் அதிகாரம் உடனே ஆபிரகாமை கூப்பிடுறாராம். வாசிக்கலாம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ, உன்னை நான் பெரிய ஜாதியாக்கி. இதைத்தான் ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் வாக்கு தத்தங்கள் பண்ணப்பட்டது. படிச்சோம் இல்லையா? பெரிய ஜாதியாக்கி உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி அங்கே போக சொன்னார். கானான் தேசத்துக்கு போக சொன்னார். அது மட்டும் இல்லை, உன்னை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். அதுக்கப்புறம் அவருக்கு 75 வயசு, நல்லா படிக்கிறோம். இப்போ கேள்வி என்னென்னா, ஆபிரகாமுடைய அப்பா இறந்த உடனே ஆபிரகாம தேவன் கூப்பிட்டு ஒரு வாக்கு தத்தம் உடன்படிக்கை பண்ணி போன்னு சொல்கிறாருங்கிறதா இந்த வசனம். இதில் நிறைய பேர் என்ன அபிப்பிராயப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, ஏன் ஆபிரகாம் இறந்து போன உடனே போனார்னு எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? ஒரு 5 வருஷம் கழித்து போயிருக்கலாம் இல்லையா? ஒரு 10 வருஷம் கழித்து போயிருக்கலாம் இல்லையா என்று சொல்லி சொல்கிறது உண்டு. அப்படின்னா இதை கொஞ்சம் நம்ம இல்லை உடனே தான் போனாருங்கிறதுக்கு ஏதாவது வசனங்கள் ஆதாரங்கள் இருக்கா என்று சொல்லி பார்க்கும்போது அதுக்கு அப்போஸ்தல நிருபங்களில் ஆதாரங்கள் பாருங்கள். பிரதான ஆசிரியை நோக்கி அவர் பேசும்போது பாருங்கள், சகோதரரே பிதாக்களே கேளுங்கள், நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரானுடைய குடியிருக்கிறதுக்கு முன்னமே மெசபத்தோமியாவின் நாட்டில் இருக்கும்போது அவருக்கு தேவன் ஏற்கனவே தரிசனமாகி சில விஷயங்களை சொன்னார். உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ என்று சொன்ன உடனே அவன் கல்தேயர் தேசத்தை விட்டு புறப்பட்டு காரானூரிலே வாசம் பண்ணினான். அவனுடைய தகப்பன் மரித்த பின்பு, அதான் அந்த வார்த்தை, அவ்விடத்தை விட்டு இப்போ குடியிருக்கிற தேசத்துக்கு அவர் போனான். ஸோ அவன் தகப்பன் மரித்த பின்புங்கிறது தேவன் என்ன செய்கிறாருன்னா, அப்போ தான் கூப்பிட்டு சொல்கிறாரா, கூப்பிட்டோன்னே உடனே என்ன பண்ணுறாருன்னா அங்கே போகிறார். அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, ஆபிரகாமோட தேவன் உடன்படிக்கை பண்ணதிலிருந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்குற வரைக்கும் அந்த 430 வருஷத்துக்குள்ளே என்னென்ன சரித்திரமெல்லாம் இருக்குது தெரியுங்களா? ரொம்ப முக்கியம். முதல்ல பாருங்கள், ஆபிரகாம் அதுக்குள்ளே வரார். அதுக்குள்ளே மறுபடியும் ஈசாக்கு வரார். அப்புறம் யாக்கோபு வரார். யாக்கோபுக்கு பிறந்த 12 பேர் இஸ்ரேல் ஜனங்க வர்றாங்க. இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில் இருக்கிறாங்க. அப்படி எகிப்தில் இருக்கும்போது தான் அவங்களுக்கு முதல் அந்த ஒரு பஸ்கா நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அப்போது ஆபிரகாமிலிருந்து அந்த இஸ்ரேல் ஜனங்கள் அந்த எகிப்தில் முதல் அந்த நியாயப்பிரமாணம் கொடுக்குற வரைக்கும் 430 வருஷங்கள். அதில் பாருங்கள், ஈசாக்கினுடைய சரித்திரம் இருக்குது, யாக்கோபுடைய சரித்திரம் இருக்குது, இஸ்ரேல் ஜனங்கள் இருக்கிறாங்க. இது இன்னும் கொஞ்சம் டீப்பாக போனீங்கன்னா 195 வருஷங்கள் தான் யாக்கோபுடைய மரணத்துக்கு பிறகு இஸ்ரேல் ஜனங்கள் அந்த எகிப்தில் இருந்த ஒரு காலக்கணக்கு இருக்குது. அது ஒரு வேளை தேவனுக்கு சித்தமாக இருந்தால் பின்னாடி பார்க்கலாம். அதுக்கு மிச்சம் இருக்கிற காலக்கணக்கு தான் அங்கே ஆபிரகாமுக்கு அப்புறம் ஈசாக்கு அப்புறம் யாக்கோபுனுடைய காலக்கணக்கெல்லாம் வரும். அது கொஞ்சம் டீட்டெயிலாக பின்னாடி பார்க்கலாம். இப்போது எது வரைக்கும் வந்துட்டோம்? ஆதாமிலிருந்து ஜலப்பிரளயம் வரைக்கும் 1656 வருஷம். ஜலப்பிரளயத்திலிருந்து ஆபிரகாம தேவன் கூப்பிட்ற வரைக்கும் 427 வருஷம்.
ஆபிரகாமை தேவன் கூப்பிட்டதிலிருந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு எகிப்தில் நியாயப்பிரமாணம் கொடுக்குற வரைக்கும் 430 வருஷம் வந்துட்டோம். சரியா? சரி, இப்போ எகிப்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்கள் என்ன செய்கிறாங்கன்னா புறப்படுறாங்க. கவனிங்க, நமக்கு தெரியும் அந்த மேப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா வடகிழக்கில் தான் பார்த்தீங்கன்னா கானான் தேசம் இருக்குது. இவங்க வடகிழக்கில் அப்படியே நடந்து போனாங்கன்னா 40 நாளில் போயிடலாம். ஆனால் தேவன் என்ன செய்கிறார், எக்ஸ்ட்ரீம் தெற்கில் கூட்டிகிட்டு வராருக்குள்ள பர்பஸ் இருக்குது. பாருங்கள், இந்த வழியாக கூட்டிகிட்டு வந்து அந்த சீனாய் தீபகற்பம் சொல்கிறோம் இல்லையா, அந்த கடைசியில் ஹோரேப், மவுண்ட் ஹோரேப்னு இருக்கு பாருங்க, அதுதான் சீனாய் மலை. அங்கே தான் கட்டளைகள் கற்பனைகள் எல்லாம் கொடுக்குறார். கொடுத்துட்டு மறுபடியும் உங்கள் பாரான் வனாந்தரத்தின் வழியாக ஒரு வருஷத்துக்குள்ளே எங்கே போயிடுறாங்கன்னா கானான் தேசத்துடைய எல்லைக்கே போயிடுறாங்க. கவனிங்க, இப்போ அந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். 1 இயர்க்குள்ளே கானான் தேசத்துடைய எல்லைக்கே அவங்க போயிடுறாங்க பாரான் வனாந்தரத்தின் மூலம். இப்போ அந்த படத்தை பார்த்தீங்கன்னா அந்த காதேஸ் பர்னையான்னு ஒரு இடம் இருக்குது பாருங்க, அதுதான் இஸ்ரேலினுடைய தெற்கு எல்லை. சரியா? ஸோ இதை குறித்து வசனங்கள் எங்கே இருக்குது பாருங்கள், எண்ணாகமம் 33ஆம் அதிகாரத்தில் இருக்குது. இப்போ அந்த 1 இயர்க்குள்ளே அவங்க போயிட்டாங்க. இப்போ கவனிச்சிங்கன்னா அந்த கானான் தேசத்துடைய எல்லைக்கு போனதுக்கு பிறகு மோசே என்ன பண்ணுறார், 12 பிரதிநிதிகளை அனுப்புகிறார் கானான் தேசத்தை வேவு பார்க்குறதுக்கு. அதில் யோசுவா காலேப் போகிறாங்க. போயிட்டு 12 பேர் திரும்பி வர்றாங்க. 40 நாள் வேவு பார்த்துட்டு வர்றாங்க. வந்ததுக்கப்புறம் 10 பேர் அந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி சொல்கிறாங்க. மிச்சம் 2 பேர் தான் நற்செய்தி சொன்னாங்க. ஆனால் இந்த ஜனங்க 10 பேர் சொன்ன துர்ச்செய்தி நம்பி பின்னாடி நாங்கள் திரும்ப எங்கே போயிடுறோம், எகிப்துக்கே போகிறோம் நிற்கிறாங்க. வனாந்தரத்தில் எங்கள் குழந்தை குட்டிகள் எல்லாம் சாகடிக்கிறதுக்காக கூட்டிகிட்டு வந்தீங்களான்னு கேட்டாங்க. அப்போ தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு கோபம் வந்து தான் நம்ம வசனங்கள் எல்லாம் படிச்சிருக்கிறோம். என்ன சொன்னார்னா, வனாந்தரத்தில் குழந்தைகள் எல்லாம் சாகடிக்கிறதுக்கு தான் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு கேட்குறாங்களா? அந்த ஜனங்க வனாந்தரத்திலே சாகட்டும், அவங்க குழந்தைகளை கொண்டு போய் கானான் தேசத்தில் சேர்த்துறேன்னு சொல்லி அங்கே இருந்து தாங்க 40 வருஷம் பிரயாணம் ஆரம்பிக்குது. சரியா? இது ஏன் டீட்டெயிலாக சொல்கிறோம்னா, நிறைய பேர் வந்து எகிப்திலிருந்து புறப்படும் போதே 40 வருஷம் ஆரம்பிச்சிருச்சுன்னு நினச்சிக்குவாங்க. அப்படி அல்ல, அவங்க ஒரு வருஷத்துக்குள்ளேயே கானான் தேசத்துடைய எல்லைக்கு போயிட்டான். பாருங்கள், இப்போது என்னாகமம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கலாம். 1ஆம் மாதத்தின் 15ஆம் தேதியிலே அவர்கள் ராம்சேஸை விட்டு புறப்பட்டார்கள். நமக்கு தெரியும் இல்லையா, நீசான் மாதம் 14ஆம் தேதி பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. அப்போ பாருங்கள், அந்த 14ஆம் தேதி முடிஞ்சு 15ஆம் தேதி ராம்சேஸ் விட்டு வெளியே வர்றாங்க. அந்த வருஷத்தினுடைய 1ஆம் மாதத்தில் வர்றாங்க. புரியுதுங்களா? அப்புறம் வந்துட்டு அடுத்தது என்னாகும், 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் 2ஆம் வருஷம் 2ஆம் மாதம் இப்போ அவங்க எங்கே வர்றாங்கன்னா வனாந்தரத்தில் வர்றாங்க. வனாந்தரத்தில் வந்து பாருங்கள், அப்பொழுது இஸ்ரேல் புத்திரர் சீனாய் வனாந்தரத்திலிருந்து தங்கள் பிரயாண வருஷங்களாய் புறப்பட்டார்கள். மேகம் பாரான் வனாந்தரத்திலே தங்கிற்று. புரியுதுங்களா? சீனாய்க்கு வந்துட்டு பாரான் வனாந்தரத்துக்கு 2ஆம் வருஷமே வந்துடுறான். அப்படின்னா 1 இயர்க்குள்ளே 1 இயர் முடிஞ்சுது. புரியுதுங்களா? அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே அவங்க உள்ளே வந்துடுறாங்க. இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா பாருங்கள், ராமசேஸ்லேருந்து புறப்படுறாங்க. புறப்பட்டு அங்கே சீனாய் மலை வந்து பாரான் வனாந்தரம் போய் 1 இயர் முடியுது. அதுக்கப்புறம் தான் அங்கே அவங்களுடைய அந்த ஒரு வேவு பார்க்குற விஷயம் வருது. சரிங்களா? அதில் வந்து அவங்க தவறி போய் முரட்டாட்டம் பண்ணதுனால தான் அந்த 40 வருஷம் பாருங்கள், கானான் தேசத்துடைய எல்லையிலிருந்தே ஒரு பெரிய ரவுண்டு வந்து அங்கே 40 வருஷம் சுற்றினாங்க. சரிங்களா? இதுதான் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 40 வருஷத்துக்குரிய விஷயம் வாசிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும் படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்ளுவாயோ கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும் படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்திலே. பார்த்தீங்களா, 40 வருஷம் அளவும். மறுபடியும் இந்த படத்தை கொஞ்சம் பாருங்க. இதான் பாரான் வனாந்தரத்தினுடைய படம். இப்போ பாருங்க, காதேஸ் பர்னையா வந்து சேர்றாங்க, எகிப்திலிருந்து வந்துடுறாங்க. இப்போ அந்த ஒரு 40 நாள் வேவு பார்த்துட்டு வர்றாங்க. 10 பேர் துர்ச்செய்தி சொல்கிறாங்க, 2 பேர் நற்செய்தி சொல்கிறாங்க. 10 பேர் சொன்ன துர்ச்செய்தி நம்பி ஜனங்கள் சோரம் போனதுனால 40 வருஷம் அவர்களை வனாந்தரத்தில் தேவன் சுத்த விடுறார். பாருங்கள், இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அந்த 40 வருஷம் எங்கேன்னு தெரியும். புரியுதுங்களா? இவங்க எகிப்திலிருந்து புறப்பட்ட 1 இயர்க்குள்ளேயே வந்து எங்கே வந்தாச்சு, கானான் தேசத்துக்கு வந்துட்டாங்க. இவங்க பண்ணின முரட்டாட்டத்தினால 40 வருஷம் தண்டனைக்காக சுற்றினாங்க. புரியுதுங்களா? முதல் 1 வருஷம் கானான் தேசத்தோட எல்லைக்கு வந்தது. 40 வருஷம் தண்டனைக்காக சுற்றி 40 வருஷம் முடிஞ்சுதான் எங்கே போனாங்கன்னா அந்த கானான் தேசத்துக்குள்ளே
அவர்கள் போனது நமக்கு நல்லா தெரியும். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, கொஞ்சம் கவனிக்கலாம். ஏற்கனவே இதுக்கு நிறைய வசனங்கள் நமக்கு இருக்குது. இஸ்ரேல் ஜனங்கள் 40 வருஷம் பாருங்கள், 95ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம் வாசிக்கலாம். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையும் கண்டார்கள். அடுத்த வசனம், 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை ஆலோசித்து. 40 வருஷமா. அப்போ அது வனாந்தரத்தில் இவர்களை வந்து ரொம்ப வருத்தப்படுத்திட்டாங்களாம், தேவனை ரொம்ப மோசம் பண்ணாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்னாச்சு, பாதியில் பாருங்கள், அந்த கானான் தேசத்துடைய எல்லைக்கு வரும்போதே மோசே அவருடைய கோர்ஸ் முடியுது. யோசுவா சார்ஜ் எடுக்கிறார். அவர் என்ன செய்கிறார்னா, கானான் தேசத்துக்குள்ளே அந்த இஸ்ரேல் ஜனங்களை கொண்டு போய் கோத்திர அட்டவணைக்கு தகுந்தபடி அவர் பிரித்து கொடுக்கிறார். பாருங்க, யோசுவா 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அப்படியே யோசுவா கர்த்தர் மோசேயினிடத்தில் சொன்னபடியெல்லாம் தேசம் அனைத்தையும் பிடித்து அதை இஸ்ரேலுக்கும் அவர்கள் கோத்திரங்களுடைய பங்குகளின்படியே சுதந்திரமாக கொடுத்தான். யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் அமைதலாய் இருந்தது. இப்ப பாருங்க, கானான் தேசத்துக்குள்ள போயிட்டான். புரியுதுங்களா? இப்ப எது வரைக்கும் வந்துட்டோம் தெரியுமா? ஆதாம் இருந்து இஸ்ரேல் ஜனங்க கானான் தேசத்துக்கு உள்ள போன வரைக்கும் வந்துட்டோம். சரியா? இப்போ ஒரு வருஷம் தேவனுடைய கைடன்ஸில் வந்தாங்க, 40 வருஷம் அலைஞ்சு திரிஞ்சாங்க. இப்போ கானான் தேசத்தினுடைய எல்லைக்கு போயாச்சு. இப்போ இவர் போய் தேசத்தை ஜனங்களுக்கு பிரித்து கொடுத்தார் இல்லையா? அது எத்தனை வருஷம் பிரித்து கொடுத்தார் என்று சொல்லி கவனிக்கும்போது ஒரு பாருங்கள், வசனம் கொஞ்சம் கிளியராக இருக்குது, நமக்கு வாசிக்கலாம். யோசுவா 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இப்போ பாருங்கள், காலேப் சொல்கிறார், வாசிக்கலாம். யோசுவா 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேசத்தை வேவு பார்க்க கர்த்தரின் தாசனாகிய மோசே என்னை காதேஸ் பர்னேயாவில் இருந்து அனுப்புகிற பொழுது எனக்கு 40 வயதாய் இருந்தது. நல்லா புரிஞ்சுக்கலாம். தேசத்தை வேவு பார்க்கறக்கு மோசே என்னை அனுப்பும் போது எனக்கு 40 வயசு. காலேப் சொல்றார். அடுத்தது, இப்போதும் கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோட காத்தார். இஸ்ரேல் வனாந்தரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசேயோட சொல்லி இப்போ 45 வருஷம் ஆச்சு. இதோ இன்று நான் 85 வயதுள்ளவன். புரியுதுங்களா? அவர் என்ன சொல்றார்? மோசே என்னை வேவு பார்க்கறதுக்கு அனுப்பும்போது 40 வயசு. சரியா? அதுக்கப்புறம் இந்த ஜனங்கள் சோரம் போனதுனால 40 வருஷம் வனாந்தரத்தை சுற்றுனாங்க இல்லையா? இப்போ எத்தனை வயசு? 80 வயசு. இப்போ சொல்கிறார், கானான் தேசத்தை எல்லாம் பிரித்து கொடுத்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறார்னா, இன்று நான் 85 வயது உள்ளவன். புரிஞ்சுதுங்களா? அப்போது கானான் தேசத்துக்கு எல்லைக்கு சுற்றி பார்க்க போகும்போதே அவருக்கு 40 வயசு. அதுக்கப்புறம் இஸ்ரேல் ஜனங்களோட வனாந்தரத்தில் சுற்றினது 40 வயசு, 80 வயசு. மிச்சம் 5 வருஷம்தான் இப்போ வந்து கானான் தேசத்தை பிரித்து கொடுத்த வருஷம். புரியுதுங்களா? ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இப்போ வனாந்தரத்தில் அவங்க ஏற்கனவே 1 இயர் உள்ளே வந்தாங்க. அது அப்புறம் தண்டனைக்காக சுற்றினது 40 வருஷம். கானான் தேசத்தை பிரித்து கொடுத்தது 5 வருஷம். இப்போ டோட்டலாக எவ்வளோன்னா 46 வருஷம். இப்போ உள்ளே போயிட்டாங்க, கானான் தேசத்துக்குள்ளே போயிட்டாங்க. இப்போது கானான் தேசத்தில் நியாயாதிபதிகளுடைய காலம் ஸ்டார்ட் ஆகுது. நமக்கு ஏற்கனவே தெரியும், இஸ்ரேல் ஜனங்களுடைய முதல் நியாயாதிபதி யோசுவா, கடைசி நியாயாதிபதி சாமியல். அதுக்கிடையில் வந்து நிறைய நியாயாதிபதிகள், சிம்சோன், பாராக், தெபோராள், கிதியோன், எப்தா, ஒத்னியேல், இந்த மாதிரி நிறைய நியாயாதிபதிகள் வந்து அவர்களை வந்து பராமரிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த நியாயாதிபதிகளுடைய காலம் எவ்வளவு? அப்போஸ்தலர் அதுக்கு கிளியராக ஒரு காலம் கொடுத்துட்டார் பாருங்க. அப்போஸ்தலர் 13:19 வாசிக்கலாம். கானான் தேசத்தில் 7 ஜாதிகளை அழித்து அவர்களுடைய தேசத்தை இவர்களுக்கு சுதந்திரமாக பங்கிட்டு கொடுத்து பின்பு ஏறக்குரிய 450 வருஷ காலமாய் சாமுவேல் தீர்க்கதரிசி வரைக்கும் அவர்களுக்கு நியாயாதிபதிகளை ஏற்படுத்தி வந்தார். எத்தனை வருஷ காலம் சொல்லி பார்க்கும்போது 450 வருஷ காலம் சாமுவேல் வரைக்கும் நியாயாதிபதிகளை தேவன் அவங்களுக்கு கொடுத்தார். சரியா? ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை கவனிக்கலாம். இந்த நியாயாதிபதிகளின் காலம் பார்த்தீங்கன்னா யோசுவாவிலிருந்து சாமுவேல் தீர்க்கதரிசி வரைக்கும் நல்லா புரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே வனாந்தரத்தில் கானான் பிரித்து கொடுக்கப்பட்டதெல்லாம் 46 வருஷம். நியாயாதிபதிகளின் காலம் 450 வருஷம். ஒருவேளை இது வந்து அப்போஸ்தலர்கள் ரொம்ப கிளியராக ஒரே வசனத்தில் முடிச்சிட்டார். இது கொஞ்சம் டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா பாருங்கள், இந்த படத்தில் இந்த டீட்டெயில் இருக்குது. இது வந்து ஃபுல்லாக சொல்கிறதுக்கெல்லாம் டைம் ஆகிடும். அதனால் நீங்கள் முடிந்தால் இது ஒரு ஃபோட்டோ பிடிச்சிட்டு ஃப்ரீயாக இருக்கும்போது அந்த வசனங்கள் எல்லாம் அப்படியே படித்து பாருங்கள். அந்த 450 வருஷம் சரியாக வர்றது கொஞ்சம் தெரியும் நமக்கு. சரியா? ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அதுக்குரிய ஆதாரம் தான் இப்போ அதில் போட்டிருக்கோம். சரி,
இப்போ நியாயாதிபதிகளின் காலம் முடியுது, கடைசியாக சாமுவேல் தீர்க்கதரிசி இருக்கும்போது இப்போ உடனே போய் இந்த ஜனங்க என்ன பண்ணாங்க, அது முதல் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டாங்க. நமக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா, சாமுவேல்கிட்ட போய் கேட்குறாங்க, ராஜா வேணும் ராஜா வேணும். அப்போ தேவன் சொல்கிறார், நான் தான் இத்தனை நாள் ராஜாவாக இருந்தேன், என்னை தள்ளிட்டு இவங்க ராஜா வேணும்னு கேட்குறாங்கன்னு சொல்லி அதுக்கும் தேவன் என்ன பண்ணுறார், சித்தம் உண்டு. முதல் ராஜா சவுல் கொடுக்குறார் இல்லையா, ராஜாக்களின் காலம் ஸ்டார்ட் ஆகுது. முதல் ராஜா சவுல், அதுக்கப்புறம் தாவீது, சாலமோன் படிக்கிறோம் இல்லையா. ஆனால் அதில் ஒரு விஷயம் கவனிச்சுட்டு உள்ளே போகலாம். இதில் அந்த ராஜாக்கள் 12 கோத்திரங்களை மொத்தமாக வச்சு அரசாண்டு வந்தாங்க. சாலமோனுக்கு அப்புறம் 2 கோத்திரம் 10 கோத்திரமாக பிரிஞ்சு நமக்கு தெரியும் இல்லையா. யோசுவா, அதாவது யூதா பெஞ்சமின் கோத்திரம் தனியாகவும் 10 கோத்திரம் தனியாக போயிட்டாங்க. யூதா பெஞ்சமின் கோத்திரத்துக்கு யூத ராஜ்யம்னு பேர், 10 கோத்திரத்துக்கு இஸ்ரேல் ராஜ்யம்னு பேர். 2 கவர்மெண்ட் ஆகிட்டாங்க. ஆனால் அதே சமயத்தில் இந்த 10 கோத்திரத்து ஜனங்களை அசீரிய நாட்டு ராஜாக்கள் படையெடுத்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களுடைய நாட்டுக்கு போய் அவங்களோட கலந்துட்டான். அதுக்கப்புறம் யூத ராஜ்யம் மட்டும்தான் மிஞ்சி இருந்தது. அப்போ அந்த யூத ராஜ்யத்தில் தான் ராஜாக்கள் நிறைய பேர் வந்தாங்க. இப்போ அதில் நம்ம அந்த ராஜாக்குடைய ஹிஸ்ட்ரி கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி. இது கூட நீங்கள் ஃபோட்டோ பிடிச்சி பார்த்துங்க பாருங்கள். சவுல் ஆண்ட காலம் 40 வருஷம், தாவீது ஆண்ட காலம் 40 வருஷம், சாலமோன் அரசாண்ட காலம் 40 வருஷம். சரியா, அந்த வசனங்கள்லேயே அது குறிக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் சாலமோனுடைய மகன் ரெகோபயாம் அரசாள்றார் யூதாவில். சாலமோனுடைய படைத்தளபதி யெரொபெயாம் அவர் இஸ்ரேலில் போய் அரசாள்றார். அந்த காலக்கணக்கு நமக்கு வரல, ஏன்னா யூதாவுடைய காலக்கணக்கு தான் நமக்கு தேவன் கொடுத்துருக்கார். அதில் ரெகோபெயாம் பாருங்கள் 17 வருஷம், அபியா, ஆசா, யோசபாத், யோராம், அகசியா, அத்தாலியாள், யோவாஸ், அமத்சியா, உசியா, யோதாம், அகசியா, எசேக்கியா, மனாசே, ஆமோன், யோசியா, யோயாக்கிம், கடசியா, செதேக்கியா. பாருங்கள், அந்த செதேக்கியா ராஜாவுடைய 11வது வருஷத்தில் என்னாச்சு, அவர்கள் பாபிலோனுக்கு மொத்தமாக சிறை பிடிச்சிட்டு போனாங்க. ஸோ அந்த செதேக்கியா ராஜாவுடைய காலத்தில் தான் எசேக்கியேல் ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னார். ஞாபகம் இருக்கா, 2ஆம் உலகம் சப்ஜெக்டில் படிச்சிருக்கிறோம். இஸ்ரேலை ஆளுகிற துன்மார்க்க அதிபதியே, பாகையை கலற்று, உன் கிரீடத்தை எடுத்து போடு, அதை கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன், உரிமைக்காரரானவர் வருமட்டும் உனக்கு அது இல்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் உரிமைக்காரன். அப்போ அன்னையோட சரி இஸ்ரேலுக்கு கவர்மெண்ட்டே இல்லைன்னு சொன்னார் இல்லையா. ஸோ ராஜாக்குடைய ஆட்சியை கவனித்து பார்த்தீங்கன்னா 513 வருஷங்கள். அதில் கடைசியாக யூதாவை ஆண்ட ராஜா செதேக்கியாவுடைய காலத்தில் இப்போ பாபிலோன் ஜனங்கள், இஸ்ரேல் ஜனங்கள் மொத்தமாக செடி பிடிச்சிட்டு போனாங்க. யூதாவை அத்தனை பேரும் போயிட்டாங்க. பாபிலோன் ராஜா அவர்களை சிறை பிடிச்சிட்டு போயிட்டான். அங்கே போய் அவங்க எத்தனை நாள் இருந்தாங்க என்று சொல்லி கவனிக்கும் போது வாசிக்கலாம். 2 நாளாகவும் 36:20 பட்டயத்திற்கு தப்பின மீதியானவர்களை கவனிக்கிறீங்களா. 2 நாளாகவும் 36:20 பட்டயத்துக்கு தப்பின மீதியானவர்களை அவன் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து போனான். பெர்ஷியா ராஜ்யபாரம் ஸ்தாபிக்கு மட்டும் அங்கே அவர்கள் அவன் குமாரருக்கும் அடிமைகளாக இருந்தாங்க. இதுவரைக்கும் கர்த்தர் எரேமியாவின் வாயினாலே சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி தேசம் தன்னுடைய ஓய்வு வருஷங்களை பாருங்க ரம்மியமாய் அனுபவித்து தீரு மட்டும் அது பாழாய் கிடந்த நாளெல்லாம், அதாவது 70 வருஷம் முடிய மட்டும் ஓய்ந்திருந்தது. அதுக்கப்புறம் 29:10 பாருங்க எரேமியா. பாபிலோனில் 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்திற்கு திரும்பி வர பண்ணும்படி உங்கள் மேல் நல்வார்த்தையை கொடுப்பேன். நல்லா புரிஞ்சுங்களா. அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, பாபிலோன் ராஜா நேபுகாத் நேச்சார் இஸ்ரேல் ஜனங்களை 70 வருஷம் சிறையிருப்புக்கு கொண்டு போனான். ஸோ இது எங்கிருந்து ஆரம்பிக்குது பாருங்கள். கடைசி ராஜா யூதாவில் செதேக்கியாவிலிருந்து அந்த 70 வருஷம் முடியும் போது கவனிங்க, செதேக்கியா ராஜாவுடைய காலத்தில் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகிறாங்க. அப்போ நேபுகாத் நேச்சார் ராஜாவாக இருக்கார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பாபிலோன் கவர்மெண்ட்டே விழுந்தது. நம்ம ஏற்கனவே அந்த சரித்திரம் தெரியும். மேதோ பெர்ஷிய ராஜாக்கள் சண்டைக்கு பாபிலோனை பிடிச்சாங்க. அதில் பெர்ஷியா ராஜா தான் கோரேஸ் ராஜா. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம் இல்லையா. அந்த கோரேஸ் ராஜா தான் என்ன பண்ணுறார், அவர் சார்ஜ் எடுத்த முதல் வருஷத்துலேயே இஸ்ரேல் ஜனங்களை கூப்பிட்டு திரும்பவும் போய் உங்கள் ஆலயத்தை கட்டுங்கன்னு சொன்னார் இல்லையா. ஸோ கவனிக்கலாம், இப்போது அவர் எந்த வருஷத்தில் இந்த காரியத்தை செய்தார்னு சொல்லும்போது பாபிலோன் 70 வருஷ சிறையிருப்பு முடியுது.
கோரேஸ் ராஜா சார்ஜ் எடுக்கிறார். சார்ஜ் எடுக்கும்போது அவர்கள் திரும்பவும் இஸ்ரேல் தேசத்துக்கு போகிறக்கு ஒரு வாய்ப்பை அங்கே கொடுக்குறார். இது எந்த வருஷம்னு சொல்லி பார்க்கும்போது கிமு 536 வருஷம். அதாவது கிமு 536 இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக 536 வருஷத்தில் அவர் என்ன செய்கிறார்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறார் திரும்பவும் போய் அந்த ஆலயத்தை கட்டுறது. இன்னும் சொல்லப்போனால் கவனிக்கிறீங்களா, அவர் ஆலயத்தை கட்டுவதற்கு சார்ஜ் எடுத்த முதல் வருஷத்தில் ஆலயத்தை கட்டுவதற்கு அவர் பர்மிஷன் கொடுத்து 536 வருஷம் கழிச்சு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்துட்டார். அப்போது கோரேஸ் ராஜாவுடைய காலத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவ பிறப்பு வரைக்கும் 536 வருஷங்கள். அப்போ அது முதல் வருஷத்தில் தான் செய்தாரா அப்படிங்கிறதுக்கு பாருங்கள், எஸ்ரா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கலாம். எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படிக்கு பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசினுடைய முதலாம் வருஷத்திலே, பார்த்தீங்கன்னா கோரேசுடைய முதலாம் வருஷத்தில் ஃபர்ஸ்ட் வருஷத்திலேயே என்ன பண்ணுறாருன்னா பரலோகத்தின் தேவனாய கர்த்தர் ராஜ்யங்களெல்லாம் எனக்கு கொடுத்துருக்கார், நீங்கள் போய் உங்கள் ஆலயத்தை கட்டுங்கன்னு சொல்லி அவர் பர்மிஷன் கொடுத்து அனுப்புகிறார். நூல் பிடிச்ச மாதிரி அந்த ஒரு காலக்கணக்கு வர்றதை நம்ம கவனிக்கலாம். இதை குறித்து அன்புக்குரிய சகோதர சொல்லி பாருங்கள், நெட்லேயே இதை ஆராய்ந்து பார்த்து போட்டிருக்காங்க. 70 வருஷம் கேப்டிவிட்டி, பாபிலோனியன் கேப்டிவிட்டின்னு போட்டு அதனுடைய அந்த வலது பக்கத்தில் கொஞ்சம் கவனிச்சின்னா பாருங்கள், கேப்டிவிட்டி எண்ட்ஸ் சைரஸ் டிகிரி போட்டு கீழே பிசி 536ன்னு போட்டிருப்பாங்க. புரியுதுங்களா? அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கலாம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 536 வருஷங்களுக்கு முன்னாடி அவர் சார்ஜ் எடுத்து அந்த வேலையை செய்தார். அவர் சார்ஜ் எடுத்து அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆலயத்தை கட்டுறதுக்கு பர்மிஷன் கொடுத்து 536 வருஷங்கள் கழித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்துட்டார். புரியுதுங்களா? ஸோ இதுதான் அந்த நூல் பிடிச்ச மாற காலக்கணக்கு. இப்போ கவனிச்சிங்கன்னா பாருங்கள், இது வரைக்கும் நம்ம பார்த்த ஒரு தடவை திருப்பி ரீகால் பண்ணலாம். பாருங்கள், ஆதாமிலிருந்து ஜலப்பிரளை வரைக்கும் 1656 வருஷம். ஜலப்பிரளயத்திலிருந்து ஆபிரகாமோட தேவன் உடன்படிக்கை பண்ணுற வரைக்கும் 427 வருஷம். ஆபிரகாமோட உடன்படிக்கை செய்தது முதல் நியாயப்பிரமாணம் கொடுக்குற வரைக்கும் 430 வருஷம். நியாயப்பிரமாணம் கொடுத்ததிலிருந்து அந்த பாருங்கள் ஒரு வருஷம் வனாந்தரத்தில் போனாங்க, 40 வருஷம் தண்டனை சுற்றுனாங்க, 5 வருஷம் பிரித்து கொடுத்தாங்க, அதுதான் 46 வருஷம். அடுத்தது நியாயாதிபதிகளின் காலம் 450 வருஷம், ராஜாக்களின் காலம் 513 வருஷம். தேசம் பாழாக்கப்பட்டார்கள், இவர்கள் பாபிலோனுக்கு சரிப்பட்டு போன காலம் 70 வருஷம். அதுக்கப்புறம் கிமு 536லேருந்து கோரேசுடைய சார்ஜ் ஆரம்பிக்குது. அந்த 536 வருஷம் கழித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு. ஸோ டோட்டல் கிறிஸ்துவுக்கு முன்னாலே, அதாவது ஆதாமிலிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு வரைக்கும் எவ்வளோ வருஷம் ஆயிருக்கு தெரியுங்களா? 4128 வருஷம் ஆயிடுச்சு. கிமு 4128 வருஷம் ஆயிருக்கு. சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம எதில் இருக்கோம்? கிபி 2021 இருக்கோம். கிபி 2021 இருக்கும். அப்படின்னா எவ்வளோ வருஷம் ஆயிருக்கு என்று சொல்லி கொஞ்சம் கால்குலேட் பண்ணிங்கன்னா பாருங்கள், இந்த நம்ம ஏற்கனவே தெரியும் இல்லையா, ஓய்வு நாள் சப்ஜெக்ட் படித்தோம் இல்லையா, 6000 வருஷம் முடிஞ்சு 7வது 1000 வருஷங்கிறது கிறிஸ்துவுடைய 1000 வருஷ அரசாட்சி, அவருடைய ராஜ்யத்தினுடைய ஆரம்பம். 6000 வருஷம் முடிஞ்சதுன்னா அடுத்து 7000 வருஷம் ஆரம்பிச்சாச்சுன்னு அர்த்தம். ஆனால் இப்போ கவனிச்சு பாருங்கள், இப்போ 4128ங்கிறது கிமு. இப்போ நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா 2021. இப்போ அது 6000 வருஷம் முடிகிறதுக்கு எவ்வளோ வருஷம் தேவைன்னு சொல்லி கவனிச்சிங்கன்னா 4128ல் 1872 கூட்டினீங்கன்னா என்ன வந்துடும்? 6000 வருஷம் வந்துடும். அப்படின்னா புரிஞ்சுதா? கிபி 1872லேயே தேவனுடைய திட்டத்தில் 6000 வருஷம் முடிஞ்சுது. அப்படின்னா இப்போ நம்ம எத்தனாவது 1000 வருஷத்தில் இருக்கிறோம்? 7வது 1000 வருஷத்தில் இருக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கலாம். இது முதல் ஒரு காலக்கணக்கு. அடுத்தது ஆச்சரியமான காலக்கணக்கு இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1872ல் 2 கூட்டினீங்கன்னா என்ன வரும்?
1874 வரும். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, எக்ஸாக்டா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிரசன்னமான காலமும் மனித சரித்திரம் தோன்றி 6000 வருஷம் 6 நாள் முடிஞ்சு 7ஆம் நாள் 7வது 1000 வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட காலமும் சேம். ஆச்சரியமா இருக்கு பாருங்க. இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், 1872 தானே வந்திருக்கு, நீங்கள் 2 வருஷத்தை கூட்டி தான் 74 சொல்கிறீங்க, அப்போ உங்கள் இஷ்டத்துக்கு 2 கூட்டுறீங்களா? அந்த அர்த்தம் அல்ல. இந்த 2 வருஷ காலக்கணக்கடைய மூத்த சகோதரர்களெல்லாம் எப்படி கால்குலேட் பண்ணாங்க? நம்ம ஏற்கனவே படித்தோம் இல்லையா? ஆதாமிலிருந்து கால்குலேட் பண்ணோம். ஆதாமிலிருந்து எப்போ? ஆதாம் படைக்கப்பட்டதுலேருந்து இல்லை, ஆதாம் கீழ்ப்படியாமல் போனதுலேருந்து அவருடைய ஆயுசு நாட்கள் எண்ணப்பட்டது. அப்படின்னா ஆதாம் முதல் ஆதாம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2ஆம் ஆதாம் படிக்கிறோம் இல்லையா? அப்போ முதல் ஆதாமுடைய நேச்சர் அதே காலக்கணக்கில் தான் 2ஆம் ஆதாம் இருந்திருக்க வேணும் இல்லையா? அப்படின்னா முதல் ஆதாமை தேவன் படைத்து 2 வருஷங்கள் இந்த பூமியில் அவர் கீழ்ப்படிஞ்சு உலாவிட்டு இருந்திருக்க வேணும். அந்த 2 வருஷங்களுக்கு பிறகுதான் அவர் கீழ்ப்படியாமல் போகிறார். அதனால தான் அந்த 2 வருஷத்தை கால்குலேட் பண்ணோம். கண்ணும்போது அது டைரெக்டாக பாருங்கள், 1874 வருது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பிரசன்ன காலம். அப்படின்னா இப்போ நம்ம உயிருக்கு காலத்தை கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா 4128, இப்போ 2021 ஆயிடுச்சு இல்லையா? அப்படின்னா 6000 வருஷம் முடிஞ்சு இப்போ பாருங்கள் 6149 வருஷம் ஆயிடுச்சுங்க. இன்னும் சொல்லப்போனால் 6000 வருஷம் முடிஞ்சு நம்ம 7000 வருஷத்துக்குள்ளே 149 வருஷத்தில் காலடி எடுத்து வச்சுருக்கோம். நம்ம இருக்கிறதே 7000 வருஷத்துக்குள்ளே தான். இந்த தீர்க்க தரிசனத்தின்படி இதில் நிறைய பேர் அவருடைய கருத்துக்களை சொல்லலாம், நல்லா புரிஞ்சுக்கலாம். நிறைய காலக்கணக்களை பற்றியெல்லாம் கருத்துக்களை சொல்லலாம். ஆனால் இந்த தீர்க்க தரிசனத்தின்படி இந்த காலக்கணக்கு இதைத்தான் சொல்லுது. ஸோ அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இப்போ பாருங்கள் 6000 வருஷம் முடிஞ்சு 7வது 1000 வருஷங்கிறது தேவனுடைய திட்டத்தில் கவனிச்சிங்கன்னா 6 நாள் முடிஞ்சு 7ஆம் நாள், இந்த 7ஆம் நாள் தாங்க ஓய்வு நாள். இப்போ நம்ம ஆக்சுவலாக எங்கே இருக்கிறோம்னா அந்த ஓய்வு நாள் அல்லது கிறிஸ்துவுடைய ராஜ்யத்தினுடைய ஆரம்பத்தில் தான் இருக்கிறோமா. இதையத்தான் மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் சொன்னார். மத்தேயு 24:14 வாசிக்கலாம். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். பாருங்க, ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும். அப்போ இது எப்படி சொல்றாங்கன்னா, காஸ்பல் ஆஃப் திஸ் கிங்டம், இந்த ராஜ்யம் இப்போ நம்ம ஆரம்பிச்சிருக்கிற விஷயம் இருக்கு பாரு, இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம். அதனால தான் அன்புக்குரிய சகோதரர்களே 2ஆம் வருக சப்ஜெக்ட் படிச்சோம் இல்லையா? அறிவு பெருத்த காலத்தில் இருக்கிறோம். இந்த சாத்தானுடைய ஆளுகையினுடைய முடிவின் காலத்தில் இருக்கிறோம். 3ஆம் உலக யுத்தம் முடியும் போது எல்லா உலக ஜனங்களுக்கும் பிதாவாகிய தேவன் யார் என்று தெரிஞ்சிடும். அது இங்கே தான் நடக்க போகுது. எல்லா ராஜ்யங்களுடைய கவர்மெண்ட்ஸு கீழே விழுகும். அது இயேசு கிறிஸ்து தான் செஞ்சுட்டு இருக்கார். ஏன்னா அவர் சார்ஜ் எடுத்தாச்சு ராஜாவாக. உடனடி எல்லாமே அப்படியே ஜீம் பாம்புன்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி நடக்காது. அது கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக சாத்தானுடைய கிரிகள் வெளியே போகும், ராஜ்யத்தினுடைய காரியங்கள் உள்ள வரும். இதை குறித்து ராஜ்யத்தினுடைய சத்தியங்கள்ங்கிற தலைப்பில் நிறைய பாடங்கள் பார்க்க போகிறோம். பட் ஒன்று மட்டும் உறுதி, ஏசாயா 52ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் பாருங்கள். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார். ராஜா வந்தாச்சு, பிதாவாகிய தேவனுடைய ஸ்தானத்தில் ராஜரீகம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாயிருக்கிறது. இது பெரிய ஒரு சப்ஜெக்ட். உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார்னு சீயோன். சீயோன் யார் தெரியுமா? உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை, நீங்கள் தாங்க சீயோன். உங்களுக்கு தான் அந்த அழைப்பு கொடுக்கிறார். என் ஜனங்களே, அவளை விட்டு வெளியே வாங்க. பாபிலோனின் குமாரத்தின் மத்தியில் குடியிருக்கிற சீயோனே, அவளை விட்டு வெளியே வா. அந்த சீயோனுக்கு தான் இப்போ சொல்கிறார், உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார். சொல்கிறது யார் தெரியுமா? சுவிசேஷகன். மகா பெரிய நல்ல செய்தி இந்த பூமிக்கு கொண்டு வந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பாத அங்கங்களாக இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள். இவங்களும் திருச்சபை தான், சொல்லிட்டு இருக்கிற ஜனங்களும் திருச்சபை தான். இவங்க சியோன், இவங்க பாத அங்கம். இவ்வளோதான் விளக்கம். 2 பேருமே திருச்சபை தான். வேற மாதிரி சொல்லணும்னா,
பாருங்கள், பாபிலோனும் அவள் குமார்த்திகளும் சொல்கிறோம் இல்லையா? அப்போ பாபிலோனுங்கிறது ஆர்சி சபை, குமார்த்திங்கிற ப்ராட்டஸ்டன்ட், ரெண்டும் ஒரே புத்தி தான். அதே மாதிரி இது சியோன் குமார்த்தி. ஏற்கனவே இதை சொல்லிட்டு இருக்கிறது சியோன், அதுக்கு பாத அங்கங்கள். ஏன்னா அந்த மாதிரி ஒரு நிலைமைக்குள்ளே போய்த்தான் அந்த தேவனுடைய ரகசியத்தை சொல்ல வேண்டியதாக இருக்கும். கடைசியாக வரக்கூடிய சியோன் தான் இந்த லாஸ்ட் ஃபீட் மெம்பர்ஸ்ன்னு சொல்லப்படுறது. நல்லா புரிஞ்சுக்கலாம், அவங்களுக்கு போய் சொல்கிறாங்களாம். இன்றைக்கி அந்த நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்குது அன்புக்குரிய சகோதர சகோதரி. ஆகவே ரோமர் 13ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு எச்சரிப்பு கொடுத்து இந்த சப்ஜெக்டை முடிக்கிறார். நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று என்று. தூங்கிட்டு இருக்காதீங்க, எந்திரிச்சிருங்க. நாம் காலத்தை அறிந்தவர்களாய், எந்த டைமில் இருக்கிறோம்னு நமக்கு தெரியணும். முழு பரிச்சை ஞாபகத்தில் வச்சுக்கலாம். இப்படி நடக்கணும். நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாக இருந்ததை பார்க்கிலும் இப்போ நமக்கு எப்படி இருக்குதா? அதிக சமீபமாக இருக்குது. இரவு சென்று போயிற்று, 4ஆம் ஜாமம் படிச்சிருக்கோம் இல்லையா? ஆமாங்க, 4ஆம் ஜாமம் சொல்லிருக்கிறோம். இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் விட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். தேவன் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுத்த இந்த வெளியேறப்பெற்ற பாடத்தின் வாயிலாக நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்படுத்தி வாழ்ந்து தேவனுக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக வாழ தேவன் தாமே கிருபை செய்வாராக. தொடர்ந்து இந்த நாளுக்குரிய நிறைவு ஜெபத்துக்குள்ளாக நாம் கடந்து வருவோம். நம்முடைய அன்பு சகோதரர் நிறைவு ஜெபத்துக்குள்ளாக நம்மை வழிநடத்துவார். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் அன்பும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, இம்மட்டுமாய் நீர் எங்களுக்கு உம்முடைய விலையேறப்பெற்ற சத்தியங்களை தந்தமைக்காய் கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம்ப்பா. தந்தையே, உம்முடைய விலையேறப்பெற்ற சத்தியங்களை கேட்ட நாங்கள் ஒரு காதிலே கேட்டு மறு காதிலே விட்டுவிடாமல் எங்களுடைய இருதய பலகையிலே எழுதி என்னாலும் உமக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய் ஜீவிக்க தேவரீர் தாமே உடைய ஞானத்தையும் உடைய பலத்தையும் உடைய பரிசுத்தாவையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாய் தந்து தொடர்ந்து எங்களை வழிநடத்தும்படி எங்களுடைய ஆண்டவரும் மீட்பரும் மேய்ப்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன்.